Hello friends, welcome to my Healing Recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம Healing Recipes Tamil channelல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நிறைய புரோட்டீன் இருக்கக்கூடிய ரெசிபி தான் friends பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து weight lossக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல வந்து ஒரு 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலையை நான் வந்து நைட் ஃபுல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இதுல ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இல்லாம சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா பெரிய பெரிய கியூப் சைஸா கட் பண்ணிட்டு ஒரு உருளைக்கிழங்கை ஒரு 8ஆ கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 7 விசில் போட்டு எடுத்து அப்படியே வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்குங்க. இது கூடவே பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கி வரும்போதே இது கூடவே காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போன பிறகு ஒரு 3 தக்காளியை நல்லா எவ்வளோ ஃபைன் சாப்பா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதனால நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதமாக கட் பண்ணி விடுங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துட வேண்டாம், ரொம்ப மசிச்சும் ஆட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 2 கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ஏற்கனவே விசில் போட்டு வச்சிருந்த கொண்டக்கடலையை தண்ணியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இதில் இருக்க தண்ணியே போதும்னா விட்டுருங்க, இல்லை தண்ணி தேவைப்பட்டா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா இது கொதிக்கும் போது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சன்னா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இதில் வந்து நிறைய விட்டமின் சியும் B6 நிறைய இருக்கிறதால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய கொழுப்பை குறைச்சி நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியுமே கிடைக்குது. இந்த கொண்டக்கடலையில பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் இருக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து, செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஈஸியாக அவங்களுக்கு டைஜஷன் ஆகுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.